டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இந்த முறையும் காங்கிரஸ் மிக மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது. அக்கட்சி ஒற்றை இலக்கில் வெற்றியை பெறுவதற்கே போராடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றி அசைக்க முடியாத நிலையில் இருந்து வந்த காங்கிரஸ் ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளால் பெரும் பின்னடைவை சந்தித்து ஆட்சியை இழந்தது. அந்த தோல்வியில் இருந்து காங்கிரஸ் கட்சியால் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக எழ முடியாத சூழலே நிலவுகிறது. இந்த தேர்தலும் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவாகவே அமைந்துள்ளது. தங்கள் விவாகரத்து குறித்து தொடர்ந்து செய்திகள் வெளிவருவது குறித்து நாக சைத்தன்யா வருத்தம் தெரிவித்துள்ளார். நடிகர் நாக சைத்தன்யாவும் நடிகை சமந்தாவும் விவாகரத்து பெற்ற நிலையில் நாக சைத்தன்யா 2வது திருமணம் செய்து கொண்டார். சமந்தா 2வது திருமணம் செய்து கொள்ளவில்லை. எனினும் அவர்களை பற்றி தொடர்ந்து செய்திகள் வந்த நிலையில் இது குறித்து நாக சைத்தன்யா வருத்தம் தெரிவித்துள்ளார். நாங்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவை பொதுமக்களும் ஊடகங்களும் மதிப்பார்கள் என்று நம்பியதாகவும், ஆனால் அது தற்போது என்டர்டெயின்மெண்டாக ஆகிவிட்டது என்றும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். மேலும் எங்கு போனாலும் தங்களை குத்தி காட்டுவதாகவும், இது எப்போதுதான் முடியும் என்றும் வேதனைப்பட தெரிவித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.